Guruji, which book? Mataji, she will send you. Satya Mataji answer. Mantra 7. This is Isha Upanishad. She will send you the link. Okay. This is not. This is Isha Upanishad. Okay. Mantra 7. Okay. Isha ji படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மந்திரத்தில் உள்ள ஏகத்துவம் அனுபஸ்யத என்னும் சொற்கள் எல்லா உயிர்களின் ஒற்றுமையின சாஸ்திர கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. பரம முழுமையின் பகவானின் தன்மைகளில் சுமார் 80 விழுக்காடு தன்மைகளை தனிப்பட்ட பொறிகள் பெற்றுள்ளன. ஆயினும் அவை அளவின் அடிப்படையில் முழுங்கர் கடவுளுக்கு சமமானவை அல்ல. ஜீவன் பரம உயிர்வாளியின் சின்னஞ்சிறு அம்சம் என்பதால் அந்த தன்மைகள் அவனிடம் சிறிய அளவில் இடம்பெற்றுள்ளன. மற்றொரு உதாரணம் வழங்கலாம். ஒரு துளி கடலில் இருக்கக்கூடிய உப்பின் அளவினை ஒருபோதும் ஒட்டுமொத்த கடலில் இருக்கக்கூடிய உப்பின் அளவுடன் ஒப்பிட இயலாது. அதே சமயத்தில் ஒரு துளியில் இருக்கக்கூடிய உப்பின் வேதியியல் தன்மையானது கடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உப்பின் தன்மைக்கு சமமானதாகும். தன்மை அளவு என இரண்டிலும் தனிப்பட்ட ஜீவன் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவனாக இருந்திருந்தால் ஜட சக்தியினுடைய மயக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிலை அவனுக்கு வந்திருக்காது. சக்தி வாய்ந்த தேவர்கள் உட்பட எந்த ஒரு உயிர்வாளியாலும் பரம உயிர்வாளியை எந்த விதத்திலும் வெல்ல முடியாது என்னும் கூற்று ஏற்கனவே முந்தைய மந்திரங்களில் விவாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜீவன் எல்லா விதத்திலும் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவன் என்னும் பொருளில் ஏகத்துவம் என்னும் சொல்லை ஏற்க முடியாது. இருப்பினும் அகன்ற பார்வையின்படி கவனித்தால் அவர்களிடையே ஒருமித்த நோக்கம் இருப்பதை இச்சொல் சுட்டி காட்டுகிறது. எவ்வாறு ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒருமித்த நோக்கம் காணப்படுகிறதோ, எவ்வாறு பலதரப்பட்ட குடிமக்களை கொண்ட நாட்டியல் தேசிய அளவில் ஒருமித்த நோக்கம் காணப்படுகிறதோ, அவ்வாறு ஜீவன்களுக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் இடையே ஒருமித்த நோக்கம் காணப்படுகிறது. ஜீவன்கள் அனைவரும் ஒரே உயர்ந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்பதால் அவர்களது நோக்கமும் உன்னத உயிர்வாளியின் நோக்கமும் வேறுபடுவது இல்லை. ஒவ்வொரு உயிர்வாளியும் பரம உயிர்வாளியின் மகனே. பகவத்கீதையில் 7.5-6 கூறப்பட்டுள்ளபடி பறவைகள், ஊர்வன, எறும்புகள், நீர் வாழ்வன, மரங்கள் உட்பட பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்வாளிகளும் முழுமுதற் கடவுளுடைய நடுத்தர சக்தியின் தோற்றங்கள் ஆவார். எனவே அவர்கள் அனைவரும் பரம உயிர்வாளியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இங்கே ஒருமித்த நோக்கத்தில் முரண்பாடு ஏதும் கிடையாது. எல்லாமே யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா உயிரினங்களும், பறவைகள், ஊர்வன, எறும்புகள், நீர்வாளி, அப்புறம் மரங்கள் எல்லாமே என்னது தொடர்ச்சி சக்தி தான். மனிதர்கள் எல்லாருமே. ஸோ இவங்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் ப்ரொமோஷன் கிடச்சிடும். நமக்கு அப்படி கிடையாது. ஒரு எறும்பு என்ன ஆகும்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. அவங்க கர்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ அப்படிலாம் ஒரு வண்டை திரும்பி இருக்கே, அதில் போய் கடித்து சாப்பிட்றாங்களே, அதெல்லாம் கர்மாலாம் அவங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக ஒன்லி மனிதர்கள்லாம் உண்டு, நல்ல காரியம் கெட்ட காரியம்லாம் உண்டு. ஓகே, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வருவாங்க. ஓகே, நமக்கு தான் ப்ரோக்ரஸ் மேலேயே இருக்கலாம், கீழே இருக்கலாம். நம்ம என்ன செயலை பண்ணுறோன்றதை பொறுத்து. பிருந்தாவராஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேதாந்த சூத்திரத்தில் 1.1.12 கூறப்பட்டுள்ளதை போல ஆன்மீக உயிர்வாழிகள் ஆனந்தத்திற்கு உரிதானவர்கள். ஆனந்தமய அபியாஷாத் இயல்பான விஸ்வரூபத்தின்படி இயல்பான சொரூபத்தின் விஸ்வரூபம். படிங்க. இயல்பான சொரூபத்தின்படி முழுமுதற் கடவுள் மட்டுமின்றி அவரது எல்லா அம்சங்கள் உட்பட எல்லா உயிர்வாழிகளும் நித்திய ஆனந்தத்திற்கு உரிதானவர்கள். பௌதிக கூடாரத்தில் அடைக்கப்பட்டுள்ள ஜீவன்கள் இடையூறாத ஆனந்தத்தை தேடுகின்றனர். ஆனால் அவர்கள் அதனை தவறான தளத்தில் தேடுகின்றனர். பௌதிக தளத்திற்கு அப்பால் ஆன்மீக தளம் உள்ளது. அங்கே பரம உயிர்வாழி தமது எண்ணிலடங்காத சகாக்களுடன் தன்னை அனுபவிக்கின்றனர். அந்த தளம் சாயல் கூட கிடையாது என்பதால் அத்தலம் நிர்குண என்று அறியப்படுகிறது. நிர்குண தளத்தில் இன்பத்திற்கான பொருள் என்ன என்பதில் ஒருபோதும் முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுவதில்லை. பௌதிக உலகிலோ ஆனந்தத்திற்கான உண்மையான
மையத்தை நாம் இழந்திருப்பதால் வெவ்வேறு நபர்களுக்கிடையில் எப்போதும் முரண்பாடு காணப்படுகிறது. ஆனந்தத்தின் உண்மையான மையம் முழுமுதற் கடவுளே. அவரை தலை சிறந்த ஆன்மீக ராசநடனத்தின் மையமாவார். நாம் அனைவரும் எவ்வித முரண்பாடும் இன்றி ஒரே பௌதிக நோக்கத்துடன் தெய்வீக நோக்கத்துடன் படிங்க ஒரே தெய்வீக நோக்கத்துடன் வேண்டியவர்கள். இதுவே ஆன்மீக நோக்கத்தின் மிக உயர்ந்த தளமாகும். ஒற்றுமையின் இந்த பக்குவமான வடிவத்தை உணர்ந்த மந்திரத்தில் அங்கே மயக்கம் அல்லது கவலைக்கு இடமே இல்லை. மோகா சோகா. இன்னொரு பாடல் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. மயக்கத்தில் இருந்து இறையுணர்வற்ற நாகரிகம் தோன்றுகிறது. அந்த நாகரிகத்தின் விளைவே கவலை. நவீன அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படும் இறையுணர்வற்ற நாகரிகம் எந்த தருணத்திலும் நசுக்கப்படலாம் என்பதால் எப்போதும் கவலையில் நிறைந்துள்ளது. இதுவே இயற்கையின் சட்டமாகும். முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைந்தவர்களை தவிர வேறு யாரும் இயற்கையின் கடுமையான சட்டங்களை வெல்ல முடியாது என்று பகவத்கீதையில் 7.14 கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா வகையான மயக்கத்தையும் கவலையையும் தொலைத்து பலதரப்பட்ட நோக்கங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்க நாம் விரும்பினால் நம்முடைய எல்லா செயல்களிலும் நாம் கடவுளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியுமா? வேண்டுமா? ஓகே थैंक यू மாதாஜி. கொண்டு வர வேண்டும். ஓகே ஹரே கிருஷ்ணா. थैंक यू. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சோ எல்லாருக்கும் ஒற்றுமை வரணும்னு என்ன பண்ணணும்? நம்ம கட்டாயம் கிருஷ்ணரை வந்து நம்மளுடைய செயலில் கொண்டு வரணும்னு சொல்லி முடிக்கிறோம். ஏகத்வம் அனுபஷ்யதா. அதை அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? முடிக்கிறாங்க. ஏகத்வம் இப்போ முடிக்கிறாங்க. ஏகத்வம் அனுபஷ்யதா. ஏகத்வம்னா ஒன்னஸ் இன் குவாலிட்டி, சீஸ் த்ரூ அத்தாரிட்டி. இந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். ஓகே, இது என்ன அர்த்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து எல்லா உயிரினங்களையும் ஒரு ஆன்மீக துணுக்குகளாக பார்க்குறாங்களோ, பகவானுடைய குவாலிட்டியில் ஒன்றாகவும் பார்க்குறாங்களோ, உண்மையிலே அவங்க தான் பார்க்குறாங்க. அதாவது வித்யாபன்யாசம் பண்ணே பிராமணே ஹவியஸ்திரி சுனிசைவ சுபாகேஷ பண்டிதா சமதர்ஷினா. எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறவங்க தான் பண்டிதன். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஏகத்துவம் பற்றி எல்லாரையும் ஆன்மீகத்துனுக்கு யானையில் இருக்கவரும் சேம் தான், ஒரு எறும்பில் இருக்கவரும் சேம் தானே, இண்டிவிஜுவல் தான் அவர். அதே ஆன்மீகத்துனுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. இப்போ சாதாரண படிக்கிறியா? The result of our activities must be used to serve the interest of the Lord and not for any other purpose. Only serving the Lord's interest can be perceive the Atma Bhuta interest mentioned herein. The Atma Bhuta interest mentioned in this mantra and the Brahma Bhuta interest mentioned in Bhagavad Gita 18.54 are one and the same. The Supreme Atma, our soul, is Lord Himself, and the minute Atma is the living entity. The Supreme Atma, the Paramatma, alone maintains all the individual minute being, for the Supreme Lord wants to drive pleasure out of their affection. The Father extends Himself through His children and maintains them in order to derive pleasure. If His children obey the Father's will, the family affairs will run smoothly, with one interest and a pleasing atmosphere. The same situation is tranquilly arranged in the absolute family of the Parabrahman, the Supreme Spirit. இதே மாதிரி தான் எல்லாருமே என்ன பண்ணோம், அவருடைய நோக்கத்துக்கு ஒத்துழைச்சிடணும். அப்போ எல்லாமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, பிரம்மபூதா ஆத்மபூதா ரெண்டு சேம். ஓகே, பிரம்மபூதா பிரசன்னாத்ம நா சோஷி நா கம்சதி சம சர்வேஷ் பூதேஷு நமதேபராம். அதுதான் இங்கேயும் விட்டுருக்கான். ஆத்மைவ பூதத் விஜானதா ஆத்மைவா பூத் விஜானதா சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஹரணி படி. The Parabrahman is as much a person as individual entities. Neither the Lord nor the entities are impersonal.
Such transcendental personalities are full of transcendental bliss, knowledge, and life eternal. That is the real position of the spiritual existence, and as soon as one is fully cognizant of this transcendental position, he at once surrenders under the lotus feet of the Supreme Being, Sri Krishna. But such a Mahatma or a great soul is very rarely seen, because such a transcendental realization is achieved only after many births. Once it is attained, however, there is no longer any illusion or lamentation, or the miseries of material existence or birth and death, which are all experienced in our present life. That is the information we get from this mantra of Sri Ishoparation. ஸோ மகாத்மான யார்? ஒரு மிகப்பெரிய ஆத்மான யாருன்னா, யார் பகவானுக்கு சரணடைந்து அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கலாம், அவங்க தான் மகாத்மா. ஓகே, மகத் சேவாம் துவாரம் ஆஹோர் முக்தே ஸ்தமோத்வாரம் யோசிதாம் சங்கி சங்கம். மகாத்மாவுக்கு சேவை பண்ணாங்கன்னா அவன் என்ன பண்ணலாம்? விடுதலை அடைஞ்சிடலாம். ஆனால் இந்த நரகத்துக்கு போயிடும். எப்போ நரகத்துக்கு போவோம்னா யோசிதாம் சங்கி சங்கம். பெண்களோடையோ இல்லை பெண்கள் மேலே அட்டாச்சாக இருக்கவங்களையோ அது இப்போ தங்கம் வச்சுட்டோன்னா நம்ம கீழே தான் போகட்டான். பெண்கள் அப்படி சொன்ன உடனே ஆண்கள் நினைக்கணும், பெண்கள் நினைக்கணும், பெண்கள் நினைக்கணும், ஆண்கள் நினைக்கணும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு சாரரை வந்து இது வேதங்கள் பழிச்சு சொல்ல. எப்போயுமே ஹீன்னு தான் சொல்லுவாங்க. ஹி ஹாஸ் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையிலேயே பகவான் தான் புருஷன், நம்மளாம் பிரகிருதி. ஓகே, ஆனால் நம்ம பகவான் புருஷனாக ட்ரை பண்ணுறோம். போத் மேன் அண்ட் உமன் ஆர் பிரகிருதி ஒன்லி. ஆணும் பெண்ணும் பிரகிருதி தான், பகவான் தான் புருஷன். ஆனால் ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுறாங்க? புருஷனாக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஆண் புருஷனாகும் போது பெண்ணை வந்து நினைக்கிறாங்க பிரகிருத்தின்னு நினைக்கிறாங்க. பெண் வந்து நான் அனுபவிக்க நினைக்கும் போது ஆணை பெண்ணாக நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால் வேதங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க எப்பயுமே. உடனே இந்த மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் பொறிச்சு எழுந்துக்கூடாது. என்ன பெண்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இது வந்து அப்படி கிடையாது. எப்போயுமே வேதங்களில் ஒரே தான் கொடுத்துருப்பாங்க. ஹீ நம்மளை தான் சொல்லுவாங்க. இந்த ஜீவா சொல்ல அப்படி சொல்கிறாங்க அவங்க. ஓகே, 8 மந்திரம் 8. சத்யா மாதா நீங்கள் எடுத்துட்டீங்களா? 8 மந்திரம் 8. Yes, Prabhuji. ஓகே, வில் ரீட். சா பரியாஹ சுக்ரமகாயமவர்ணம் சாபர்யகாத் சுக்ரம் அக்ராயம் வர்ணம் அஸ்னாவீரம் சுத்தம் அபாபவித்தம் அஸ்னாவீரம் சுத்தம் அபாபவித்தம். வித்தம். ஆமாம், அபாபவித்தம். ஆமாம். கவி மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ கவிர் மனுஷி பரிபூ ஸ்வயம்பூ யாதாதத் யதோ வர்த்தான் விரதா சாஸ்வதப்ய சமாப்யஹ யாதாத்யதோ வர்த்தான் வியாதாத் சதா சாஸ்வதப்ய சமாப்யஹ சதா துர்யஹ வதாஹ சாஸ்வதிப்யஹ சமாப்யஹ. ஓகே, பரவாயில்ல, வெளில விட்டுருங்க. சமாப்ய. ஓகே, சரி. டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க. ஓகே. Such a person must factually know the greatest of all the personality of Godhead, who is embodied omniscient by your response without veins, pure and uncontaminated, the self-sufficient philosopher who has been
Fulfilling. Fulfilling would be once, desire, sense, time, Immemorial. immemorial. Thank you, Hare Krishna. Thank you, coach. ஹரே கிருஷ்ணா. காலகாலமாக நம்மளுடைய ஆசைகள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. யார் அவர்? பகவான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். அதே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்லாம் யார்? பரிபு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் பரிபு. ஸ்வயம்பு. செல்ஃப் சஃபிஷியன்ட். ஓகே. பரிபு ஸ்வயம்பு. கவினா பிலாசபர். மனசினா பிலாசபர். கவினா ஓம்னிசென்ட். ஓகே. மனசினா பிலாசபர். மனிஷி. கவி மனிஷி பரிபு ஸ்வயம்பு. யாராதோ அர்த்தான் வேதா சாஸ்வதப்பிய சமாபியா. பல காலங்களாக இந்த மாதிரி என்னென்ன ஆசை யார் யாருக்கு இருக்கோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அதை நிறைவேற்றிக்கிறார். ஓகே. திருடன் நினைப்பான், வீட்டில் உள்ள ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பான். 2 பேர் ஆசையை நிறைவேற்றுவார். பெருசர் கான்ட்ரடிக்டரி டிசையர்ஸ். ஓகே. அன்எம்பாடிட் பரியாகாஜ். பரியாகாஜ் இல்லை அகாயம். சுக்கரம்னா ஓனிப்பட்டர். சுக்கரம் அகாயம் அபரணம். கற்றை யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அஸ்னாவிரம் வெயின்லாம் கிடையாது. சுத்தம் ஆன்டிசெப்டிக். சுத்தம்னா தமிழ் என்ன பண்ணுறாங்க? சுத்தம் பரிசுத்தமானவரா? சுத்தம். பிரபு ஒன்று சொல்லுவார்ல ஆன்டிசெப்டிக். இவர் சொல்லுவார்ல கோவிட் போடுவாங்களா? என்ன போடுவாங்க? தடுப்பூசிக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? தடுப்பூசிக்கு என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக? இன்ஜெக்ஷன். வேக்சின். இன்னொரு சொல்லுவார் பரமேஷ் பிரபு, மறந்துச்சு. ஓகே. ஓகே. இப்போ ஆன்டிசெப்டிக். ஓகே. ஆன்டிசெப்டிக். அதே மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபிலாசபர். இது பேர் அபாபவித்தம். அபாபவித்தம்னா அவருக்கு பாவமே கிடையாது. சுத்தமாக அபாபவித்தம் தமிழ் என்ன பண்ணுறாங்க? கலங்கமற்றவர். ஆன்டிபயாட்டிக் சொல்றீங்க? ஆன்டிபயாட்டிக். ஆமாம், ஆன்டிபயாட்டிக் சொல்லலாம். கரெக்டு. அபாபவித்தம்னா கலங்கமற்றவர். ஓகே. கலங்கமற்றவர்னா இப்போ சன்லைட் வந்து சன் வந்து ஒரு யூரினை இது வேப்பரேட் பண்ணு வச்சுக்கோமே, அப்போ சன்னுக்கு வந்து கலங்கம் வந்துடாது. அதே மாதிரி பாவங்கள் எவ்வளோ இருந்து பாவங்கள் எடுத்தாலும் கிருஷ்ணருக்கு வந்து கலங்கமே வராது. ஓகே. சைதன்ய மகாபிரபு வந்து ஜெகத் மாதாவுடைய பாவத்தை எடுப்பார். எடுத்த உடனே அவருடைய உருவம் கருப்பமாயிடும். திருப்பி உடனே கோல்டன் வந்துடுவார். ஓகே. இந்த மாதிரி. ஓகே. இப்போ சரோஜா மாதாஜி படிங்க. நீங்கள் பர்பட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேராக படிக்கலாம். படிங்க. ஹரே கிருஷ்ணா. இல்லை அது படிச்சிட்டோம். அது பொருளறை. மாதாஜி கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்ட வாங்க. சுத்தமாக கேட்கல. விட்டு கேக்குது மாதாஜி. உருவகத்தை பற்றி காணப்படுகிறது. முழுமுதற் கடவுள் உருவம் இல்லாதவர் அல்லர். அவருக்கென்று சுயமான தெய்வீக உருவம் உண்டு. அந்த உருவம் ஜட உடலின் எந்த ஒரு உருவத்தையும் ஒத்திருப்பதில்லை. இவ்வுலகில் உள்ள உயிரினங்களின் உருவங்கள் ஜட இயற்கையினால் உருவான உடலை பெற்றுள்ளன. அவை ஒரு பௌதீக இயந்திரத்தை போன்று செயல்படுகின்றன. பௌதீக உடலின் கட்டமைப்பில் நரம்புகள் முதலியவற்றின் கூடிய எந்திரம் போன்ற வடிவமைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் முழுமுதற் கடவுளின் தெய்வீக உடலில் நரம்புகள் போன்றவை ஏதும் கிடையாது. அவர் சரீரமற்றவர் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது அவருடைய உடலுக்கும் அவருடைய ஆத்மாவிற்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது என்பதே இதன் பொருளாகும். அது மட்டுமன்றி அவர் நம்மை போன்ற இயற்கையின் சட்டங்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை ஏற்கும்படி பலவந்தப்படுத்தப்படுவதில்லை. ஜடத்திற்கு கட்டுப்பட்ட வாழ்வில் ஆத்மாவானது வெளிப்புற உடலிலிருந்தும் சூட்சுமமான மனதிலிருந்து வேறுபட்டதாகும். ஆயினும் முழுமுதற் கடவுளை பொறுத்தவரையில் அவருக்கும் அவரது உடல் மற்றும் மனதிற்கும் இடையில் அத்தகைய வேற்றுமை ஏதும் ஒருபோதும் கிடையாது. அவர் பரிபூரணமானவர். அவரது மனம், உடல், அவரது சொரூபம் ஆகியவை அனைத்தும் ஒன்றுதான். ஹரே கிருஷ்ணா. மலைவாஷ் பிரபு படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரம்ம சங்கீதையில் 5.1 முழுமுதற் கடவுளை பற்றிய இதே போன்றதொரு விளக்கம் காணப்படுகிறது. அங்கே அவர்
சச்சிதானந்த விக்கிரக என்று விளக்கப்பட்டுள்ளார். அதாவது அவர் தெய்வீக இருப்பையும் அறிவையும் ஆனந்தத்தையும் முழுமையாக பிரதிநிதிக்கும் நித்திய உருவம் ஆவார். எனவே பௌதிக வாழ்வில் நமக்கு தேவைப்படுவதை போன்று அவருக்கு தனிப்பட்ட உடலோ மனமோ தேவையில்லை. பகவானுடைய தெய்வீக உருவம் நம்முடைய உருவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை வேத சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றன. இதனால் அவர் சில நேரங்களில் உருவமற்றவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அவரது உருவம் நம்முடையதை போன்றது இல்லை என்பதும் நம்மால் உணரக்கூடிய வடிவத்தை அவர் பெற்றிருக்கவில்லை என்பதும் இதன் பொருளாகும். அவருடைய திருமேனியின் ஒவ்வொரு அங்கமும் மற்ற புலன்களின் வேலைகளையும் செய்யத்தக்கவை என்று பிரம்ம சமயத்தையில் 5.32 மேலும் கூறப்பட்டுள்ளது. அதாவது பகவானால் நமது கைகளை கொண்டு நடக்க முடியும், கால்களை கொண்டு பொருட்களை ஏற்றுக்கொள்ள முடியும், கைகளையும் கால்களையும் கொண்டு பார்க்க முடியும், கண்களை கொண்டு உண்ண முடியும், இது போன்று என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது இதன் பொருளாகும். ஸ்ருதி மந்திரங்களில் மேலும் கூறப்படுவது யாதெனில், பகவானிடம் நமக்கு இருப்பதை போன்ற கைகளும் கால்களும் இல்லை என்ற போதிலும் அவரிடம் வேறுபட்ட வகையான கைகளும் கால்களும் உள்ளன. அவற்றை வைத்து அவரால் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவை அனைத்தையும் ஏற்க முடியும். எல்லாரையும் விட வேகமாக ஓட முடியும். இக்கருத்துக்கள் இந்த 8வது மந்திரத்தில் சுக்ரம், சர்வசக்திமான் முதலிய வார்த்தைகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுக்ரம் ஓம்னிபொட்டன்ட், எல்லா விதமாக ஓம்னிசன்னா எல்லா இடத்துலையும் என்ன நடக்குன்னு தெரியுது. சுக்ரம் அகாயம் அவர்ணம், சுத்தம் அபாபவித்தம், அஸ்னாவீரம் சுத்தம் அபாபவித்தம், கவி மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ. இதெல்லாம் நம்ம க்ளோரிஃபை பண்ணுறது பகவானை. ஆக்சுவலாக பகவத்கீதையில் ஒன்று வரும் இல்லையா, பகவத்கீதை 8வது அத்தியாயத்தில் வரும். என்ன சொல்லுவோம், அது 8வது அத்தியாயத்தில் வரும். கவி மனிஷி பரிபூ ಅಂತ ಯಮಮಾಪೀಶ್ವರಂ ತೇಜದಂತೇಕರಂ ತಮ್ ತಮ್ ಯೇ ವಿರಿಕವಂತೆ ಸದಾ ತದ್ಭಾವಮಾವಿದಾಂ ಅನನ್ಯ ಚೇತಾಸದಂ ಯೋಮಾಂ ಸ್ವರ್ತಿಂತ ತಸ್ಯಾಂ ಸರ್ವತ್ಯಂತ ಕವಿಂ ಪುರಾಣಂ ಅನುಶಾಸಿತಾರಾಂ ಅನೋರಣೀಯಾಂಸಂ ಅನುಸ್ಮರಿತ್ಯಃ ಸರ್ವಸ್ಯ ದಾತಾரம் அசிந்திய ரூபம் ஆதித்யவன்யம் தமசா பரஸ்தார். இது அருமையான க்ளோரிஃபிகேஷன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுவும் சரி, இதுவும் சரி, சரியான க்ளோரிஃபிகேஷன். அவரை வந்து நீங்கள் பாடுறீங்க முன்னால் நின்றுட்டு, நீங்கள் வந்து அகாயம் அவர்ணம் அஸ்னாவீரம் சுத்தம் அபாபவித்தம் கவி மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ அப்படி சொல்லிட்டு கவி புராணம் அனுசாசித்தாராம் அனோரணியாம் அனுஸ்மரே. சரி, படிங்க ஸ்லோ படிங்க. 8வது அத்தியாயம். ஓகே, படிங்க அர்த்தம் ஒரு படிச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோரிஃபிகேஷன் நிறைய மந்திரங்கள் இருக்குது. இதுவும் மந்திரம் தான். மந்திரம் 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மந்திரம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா காலங்காலமாக எல்லாரோட டிசைரும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. நம்ம எவ்வளோ டிசைர் இருக்குது, பையன் எப்படி படிக்கணும், பொண்ணு எப்படி படிக்கணும், பொண்ணுக்கு இப்படி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. 8.15 நினைக்கிறேன். 8.15 இருப்பார். 9 படிங்க. அர்த்தம் Translation: one should meditate upon the Supreme Person as the one who knows everything, and he who is the oldest, who is controller, who is smaller than the smallest, who is maintainer of everything, who is beyond all material conception, who is inconceivable, and who is always a person. He is luminous like a sun, and he is transcendent beyond this material nature. இது வந்து கவி புராணம் மனுசாஸ்திரம். கவி புராணம் மனுசாஸ்திரம் அனோரணியாம்சம் அனுஸ்மரித்யः சர்வஸ்ய தாத்தாரம் அசிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசா பரஸ்தார். வெரி நைஸ். இப்போ அடுத்த பேராகிராஃப் ஸ்வீனா மாதாஜி படிக்கிறீங்களா நீங்கள்? லார்ட் வர்ஷிப்பபிள் ஃபார்ம் அர்ச்சா விக்கிரகா அதுலேருந்து. இல்லை வரல எனக்கு அதுக்குள்ள 2 பேர் இருக்கேன். நான் வரேன். ஸ்வீனா மாதாஜி நீங்கள் இருக்கீங்களா? இருந்தீங்களா படிங்க. 7வது மந்திரத்தில் கூட்டிட்டு கேட்பேன். படிங்க 7வது தான் போட்டு படிங்க. 7வது மந்திரத்தில் உள்ள கூற்றிற்கேற்ப பகவானை உணர்ந்துள்ள அதிகாரம் பெற்ற ஆச்சாரியர்களால் கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பகவானுடைய வழிபடத்தக்க உருவமானது அர்ச்சா விக்கிரகமானது பகவானுடைய உண்மையான உருவத்திலிருந்து வேறுபட்டதல்ல. பகவானுடைய மூல ரூபம் ஸ்ரீகிருஷ்ணரே. அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தம்மை பலதேவர், ராமர், நரசிம்மதேவர்,
வராகர் முதலிய எண்ணற்ற உருவங்களை விரிவுபடுத்திக் கொள்கிறார். இவ்வெல்லா உருவங்களும் ஒரே முழுமுதற் கடவுளே. அது போலவே கோயில்களில் வழிபடப்படும் அர்ச்சா விக்கிரகமும் பகவானுடைய விரிவங்க உருவமே. அர்ச்சா விக்கிரகத்தை வழிபடுவதன் மூலமாக ஒருவனால் உடனடியாக பகவானை அனுபவிக்க முடியும். அவரால் தமது சர்வ வல்லமை கொண்ட சக்தியினால் பக்தனின் சேவை ஏற்க முடியும். பகவானுடைய அர்ச்சா விக்கிரகங்கள் புனிதமான குருமார்களான ஆச்சாரியர்களின் வேண்டுகோளின்படி அவதரிக்கின்றனர். பகவானுடைய சர்வ வல்லமை கொண்ட திறனால் அர்ச்சா விக்கிரகங்களும் அவருடைய மூல உருவத்தை போலவே செயல்படுகின்றனர். ஸ்ரீ ஈஷோபனிஷத் அல்லது இதர ஸ்ருதி மந்திரங்கள் அறிவை பெறாத முட்டாள் மனிதர்கள் சுய பக்தர்களால் வழிபடப்படும் அர்ச்சா விக்கிரகங்கள் ஜடப்பொருளால் உருவாக்கப்பட்டவை என நினைக்கின்றனர். முட்டாள் மக்கள் அல்லது கனிஷ்ட அதிகாரிகளின் பக்குவமற்ற கண்கள் இந்த உருவத்தை பௌதிகமானதாக பார்க்கலாம். ஆயினும் சர்வ சக்தியும் சர்வ ஞானத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ள பகவானால் தன்னுடைய விருப்பத்தின்படி ஜடத்தை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை ஜடமாகவும் மாற்ற முடியும் என்பதை அத்தகைய மனிதர்கள் அறிவதில்லை. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அர்ச்சா விக்கிரகத்துக்கு இப்போ பிறப்பாக விளக்கம் கொடுத்துருக்காதுல்ல. ஓகே, டிடி வச்சுருக்கோம் வீட்டில், அவங்க தான். அவங்களுக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்லை. அவரை இந்த வடிவத்தை ஏற்று வந்திருக்காருன்னா அதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இல்லை வேறு எதையும் பார்க்க முடியாது நம்ம. அது மாதிரி அதனால் வந்திருக்கார். ரொம்ப இப்போ யூனிவர்ஸ் அளவில் வச்சுங்களேன். அவருடைய தலை சத்தியலோகம், பாதம் பாதாளலோகம், இடுப்பில் மத்தியலோகம். இப்படிலாம் எப்படி ட்ரெஸ்ஸு தைச்சி போடுறது? எப்படி ட்ரெஸ் தைச்சி போடுறது? க்ரௌன்லாம் எப்படி பண்ணுறது? சத்தியலோகத்துக்கு க்ரௌன் பண்ணணும். அவருடைய தலை சத்தியலோகம், பாதம் பாதாளலோகம். யூனிவர்சல் ஃபார்ம் அப்படி தானே இருக்கும். அப்போ ட்ரெஸ்ஸை எப்படி தைக்க முடியும்? அதனால் அர்ச்சா விக்கிரகமாக வந்திருக்காரு. நம்ம வீட்டில் ட்ரெஸ்லாம் தைச்சி போடுற மாதிரி நமக்கு சேவைகள் கொடுக்குறதுக்கா அப்படி அவர் ஆச்சாரியர்களுக்கு விருப்படி வந்திருக்கார். ஓகே, கிருத்திகா மாதாஜி நீங்கள் படிங்க, அதுக்கு சுதா மாதாஜி. கிருத்திகா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் இவ்வுலகினுள் மனிதனை போன்று அவதரிப்பதால் குறைமதி கொண்ட நபர்கள் அவரை ஏளனம் செய்கின்றனர். அத்தகையோரின் வீழ்ச்சியுற்ற நிலையினை கண்டு பகவத்கீதையில் 9.11-12 பகவான் வருந்துகிறார். குறைந்த அறிவை பெற்றுள்ள இத்தகைய நபர்கள் பகவானுடைய சர்வ வல்லமை கொண்ட திறனை அறிவதில்லை. எனவே பகவான் மன அனுமானிகளுக்கு தம்மை முழுமையாக வெளிப்படுத்துவது இல்லை. அவரிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போலவே ஒருவனால் அவரை அங்கீகரிக்க முடியும். உயிர்வாழிகள் கடவுளுடனான தங்களின் உறவை முற்றிலுமாக மறந்திருப்பதே அவர்களது வீழ்ச்சியுற்ற நிலைக்கான காரணமாகும். இந்த மந்திரத்திலும் பல்வேறு இதர வேத மந்திரத்திலும் நினைவிற்கெட்டாத காலம் தொட்டு உயிர்வாழிகளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பகவானே வழங்கி வருகிறார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உயிர்வாழி ஏதேனும் ஒன்றை விரும்புகிறான். அவனது அந்த விருப்பத்தை அவனுடைய தகுதியின் நிலைக்கு ஏற்றாற் போல பகவான் பூர்த்தி செய்கிறார். ஒருவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்க விரும்பினால் அவன் அத்தகு தேவையான தகுதிகளை பெற வேண்டும் என்பது மட்டுமின்றி உயர்நீதிமன்ற நீதிபதி என்னும் பதவியை வழங்கத்தக்க அதிகாரியின் அனுமதியையும் அவன் பெற்றாக வேண்டும். பதவியை பெறுவதற்கு தகுதிகள் மட்டும் போதுமானது அல்ல. அப்பதவியானது ஏதேனும் ஒரு உயர்ந்த அதிகாரியினால் வழங்கப்பட வேண்டியது அவசியம். அதுபோலவே உயிர்வாழிகளின் தகுதிகளுக்கு ஏற்ப பகவான் அவர்களுக்கு இன்பம் அளிக்கின்றார். அதே சமயத்தில் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நல்ல தகுதிகள் மட்டுமே போதுமானது அல்ல, பகவானுடைய கருணையும் தேவைப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய இது இருக்குதுல்ல. ஓகே, அதை ஒத்துக்கணும். பகவானே இல்லை, ஒர்க் இஸ் வர்ஷிப், நல்லா வேலை பாரு எல்லாம் முடியும். இந்த மாதிரி மேனேஜர் சொன்னார் நான் ஃபோர்டில் ஒர்க் பண்ணும்போது. ஒர்க் இஸ் வர்ஷிப், நீ என்ன வேலை பார்க்குறது அதான். இவர் ஒரு பிராமின், அது பகவத்கீதையும் தெரியாது, பிராமணனாலும் தெரியாது. சும்மா ஏதாவது அவர் நான்வெஜ் சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் இஸ் நாட் வர்ஷிப். ஓகே, பகவான்னா வர்ஷிப்பபிள் ஆப்ஜெக்ட். அவருக்கு எது எது அனுகூலமாக இருக்கோ அந்த வேலையை நாம் பண்ணோம். ஓகே, நம்ம இந்த உடலையும் உயிரையும் ஒட்டி இருக்கிறதுக்கு தேவையான காரியங்கள் பண்ணலாம். ஆனால் ஒர்க்காகலிக்குன்னு சொல்லுவாங்களே, எப்பயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காது. எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க? நோக்கத்தை பார்த்தீங்கன்னா பணமே தராமல் ஒர்க் பண்ண சொல்லுங்களேன். நீங்கள் ரொம்ப ஒர்க்காகலிக்காக இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, பணமே கிடையாதுன்னு சொல்லுங்கள். இப்போ யார் ஒர்க் பண்ணான்னு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் ஒர்க்கிங் ஃபார் தட் ஒர்க்கு. எதுக்காக ஒர்க் பண்ணுறாரு? பணத்துக்காக ஒர்க் பண்ண. பணத்துக்காக எதுக்கு ஒர்க் பண்ணணும்? அப்போ தான் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்லி என்ஜாய் பண்ணுறது தான் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, அப்போ என்ஜாய்மெண்ட் முதல்ல இருக்குது. பணம் நிறையா இருக்குன்னா ஒர்க் பண்ணுவாங்களா? ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒர்க் இஸ் நாட் வர்ஷிப். அவருடைய இது தவறு தானே, நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். சுதா மாதாஜி படிங்க.
பொதுவாக கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொதுவாக பகவானிடம் எந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதையோ எந்த பதவியை விரும்ப வேண்டும் என்பதையோ ஜீவன் அறிவதில்லை. இருப்பினும் ஜீவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளும் போது அவன் பகவானுடைய தெய்வீக அன்பை தொண்டாற்றும் பொருட்டு அவருடைய தெய்வீக சங்கத்தினுள் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறான். துரதிருஷ்டவசமாக ஜட இயற்கையின் ஆதிக்கத்தில் ஜீவன்களோ பல்வேறு இதர பொருட்களை வேண்டுகின்றனர். அவர்கள் பகுக்கப்பட்ட அல்லது சிதறடிக்கப்பட்ட புத்தியை கொண்டவர்களாக பகவத்கீதையில் 2.41 குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆன்மீக புத்தி ஒருமுகப்படுத்தப்பட்டது, ஆனால் பௌதீக புத்தி பல கிளைகளை கொண்டது. பகிரங்க சக்தியின் தற்காலிக அழகினால் மயக்கமுற்றவர்கள் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லுதல் என்னும் வாழ்வின் உண்மையான இலக்கை மறந்து விடுகின்றனர் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5:30-31 கூறப்பட்டுள்ளது. இந்த மறதியினால் வாழ்வின் பிரச்சனைகளை மனிதன் தனது பல்வேறு திட்டங்களாலும் ஏற்பாடுகளாலும் சரி செய்ய முயல்கிறான். ஆனால் இது ஏற்கனவே மென்றதையே மெல்வதை போன்றதாகும். இருப்பினும் பகவான் மிகவும் கருணையுடையவராக இருப்பதால் மறதியுள்ள ஜீவன் அவ்வழியில் தடையின்றி தொடர்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார். எனவே ஸ்ரீ ஈஷோ உபனிஷத்தின் இந்த மந்திரம் யதாதத் யதஹ என்னும் மிகவும் பொருத்தமான சொல்லை பயன்படுத்தி பகவான் ஜீவன்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வேண்டியதை வழங்குகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. உயிர்வாழி நரகத்திற்கு செல்ல விரும்பினால் அவன் தடையின்றி அங்கு செல்வதற்கு பகவான் அனுமதி அளிக்கிறார். மேலும் அவன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டியதில்லை. பகவான் அவனுக்கு உதவி செய்கிறார். மாதாஜி போதும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இறைவன் திருநாட்டுக்கு திரும்பி செல்ல விரும்பினான். கரெக்டா? ஆமாம். விரும்பினால் பகவான் அவனுக்கு உதவி செய்கிறார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஸோ எந்த இடத்துக்குலாம் போகலாம், அவர் நரகத்துக்கு போகலாம், இல்லைன்னா இறைவன் திருநாட்டுக்கு செல்ல விரும்பலாம். அவர் பகவான் வந்து அதுக்கு உதவி பண்ணுறார். நமக்கு தெரியணும். அட்லீஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் நரகத்துக்கு போவோம், இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் பகவான் நாட்டுக்கு போவோம்னு தெரியணும். அது கூட தெரியல என்ன பண்ண முடியும். காட் அதேபடி ஆசினி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லுதல் என்ற வாழ்வின் உண்மையான இலக்கை மறந்து விடுகின்றனர் போட்டிருக்காங்க பிரபுஜி. எதில் இல்லையே, அப்படி போடலையே. எங்களுக்கு இப்படி தான் போடுறாங்க. இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பினால் பகவான் அவனுக்கு உதவி செய்கிறார். அப்படி இருக்கு. உங்களில் வேற மாதிரி இருக்கா? இப்போ மாதாஜி வேற மாதிரி தான் படிச்சாங்க. உங்களில் எப்படி இருக்கு? வேற லைன் படிக்கிறீங்களா பிருந்தா மாதாஜி? இப்படிதான் இருக்குல்ல. சரி, எனக்கு அப்படிதான் இருக்கு. பிருந்தா மாதாஜி வேறவே படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. மேல படிச்சுட்டாங்க பிரபுஜி. சாரி. ஓ சரி பரவாயில்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி படி. God is described as Paribu, the greatest of all. No one is greater than or equal to him. Other living beings are described here as beggars who ask goods from the Lord. The Lord supplies the things the living entity desires. If the living entities were equal to the Lord in potency, if they are omnipotent and omniscient, there would be no question of their begging from the Lord for even so-called liberation. Real liberation means going back to God. Liberation, as conceived by an impersonalist, is a myth, and begging for such sense gratification has to continue eternally unless the beggar comes to his spiritual senses and realizes his constitutional position. ஓகே, போதும். ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ஸோ வந்து இம்பல்சன்ஸ் லிபரேஷன் பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அது அப்புறம் படிக்கலாம். ஓகே, மந்திரம் 7 தானே, 8 இது 8. இதில் வந்து ஒரு பேராகிராஃப் இருக்குது. கரெக்டாக இது நம்ம அடுத்த வாரம் படிக்கலாம். இப்போ கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, கேள்வி இருக்கா ஃபஸ்ட்டு? ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாம். ஈஸ்வர ஜெயஸ்வரன் சொல்லுங்கள். கடகடன்னு சொல்லிடலாம்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சைத்தன்ய பிரபுடைய பாதங்கள் சரணடைய வேண்டும், சைத்தன்ய பிரபுடைய பக்தனாக மாற வேண்டும், ஆச்சாரியர்கள் சொல்வதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க. ஈசு வந்து யாரு பகவானுடைய, அதாவது எல்லா உயிரினங்களும் சமமாகவே பார்க்க வேண்டும். இது ட்ரை பண்ணுறோம். ஓகே, இது உத்தம அதிகாரி தான் முடியும், நம்ம ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாக நம்ம ஒத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானால் தன்னுடைய விருப்பத்தின்படி ஜடத்தை ஆன்மீகமாகவும் மாற்ற முடியும் என்பதை மனிதர்கள் அறிவதில்லைங்க பிரபுஜி. எப்படினாலும் மாற்றலாம். ஸ்பிரிச்சுவலாக மெட்டீரியல் மாற்ற, மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவலாக மாற்றலாம். பிரபாதா இதுல வந்து ஒரு பையன் வந்து மேக்ஸ் கிளாஸ் போனா ரொம்ப அழுறான், போக மாட்டேன், மேக்ஸ் கிளாஸ்லாம் பிடிக்கல, போக மாட்டேன்னா அப்ப பிரபா வந்து மாடை வச்சு இது பண்ணி மேக்ஸ் கத்து கொடுக்கறாரு. அப்போ பிரபா அந்த ஸ்டோரி சொல்றாரு, ஒரு டீச்சர் கத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அபக்தர்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு. நம்ம ஸ்பீச்சிங் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாம அந்த ஸ்பீச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆமா, அதான் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. சரோஜா மாதாஜி என்னாச்சு? ஓகே, சொல்லுங்க மாதாஜி. பிரபுபாதா வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா அந்த ஃபுட்ல வந்து நீங்க வந்து இது பண்ண கூடாது, உங்களுக்கு வர்றத வச்சு சமாளிக்கணும் சொல்றாரு. ஆமா, ஏன்னா ஃபண்ட் வந்து பில்டிங்காக தான், ஏன்னா அது டெம்பரரி பிளேஸ். அதுலயும் அவங்க வந்து ஃபுட் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 7 times வேற குக் பண்ணணும், 7th time பண்றத அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீராமர்ஜி உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? ஓகே, விஷயம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி பேசி கேட்கல. ஓகே மாதாஜி. ஹரணி. பிரபுபாத் வந்து ரிச்சும் புவருக்கும் நடுவில் வந்து டிஃபரன்ஸ் பார்க்கக்கூடாது பிரச்சனை கொடுக்கும்போது. ஆமா, கரெக்ட். ஏன்னா வந்து ரிச் அண்ட் புவர் கிருஷ்ணா மாதிரி எதுவே புவர், ஏன்னா 2 பேர்கிட்ட வந்து கிருஷ்ணா இல்ல. ஆமா, ஈக்குவலா கொடுக்கணும். கரெக்ட், வெரி நைஸ். சாதாஜி. அந்த ஜெகத்பூர் ஷாப் இது பண்றாரு இல்லையா, அந்த சோ ஹாட் அந்த இல்ல, பட் அவர் வந்து கிச்சன்ல டிடி அச்சா விக்கிறாரு, ஃபேன் பண்ணும்போது அவரோட அந்த கான்ஷியஸ் வந்து கூலா அப்படி மாறும். ஆமா, கரெக்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வர்ஷிப் அச்சா விக்ரஹா அப்படிங்கிறது. கரெக்ட். ஸோ இந்த இதில் வந்து இதில் ஈஷோ பண்ணிட்டு இருந்த பாயிண்ட் வந்து எப்படின்னா, நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் மாத்திரம் சஃபிஷியன்ட் இல்லை, கிருஷ்ணாவோட மெர்சி வேணும், பகவானோட மெர்சி வேணும். அப்ப நான் குவாலிஃபை ஆயிட்டேன் இனிஷியேஷன் வாங்குறதுக்கு, எனக்கு இனிஷியேஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் அட் ஆல். பகவான் மெர்சி இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட். கிருஷ்ணாஸ் மெர்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த கிரிராஜ் மகாராஜுக்கு திரும்பவும் பிரபுபாதர் வந்து லெட்டர் போட்டு, ஒரு ஆன்மீக குருவா தான் நான் ஒரு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அதை வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு திருத்தணுங்கிறது தான் இதுவே தவிர அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அப்போ அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்தே புரியுது பிரபுபாதர் எந்த அளவுக்கு இல்ல அவங்கள யோசிக்கிறாரு அப்படின்னு. இல்லைன்னா நார்மலா சொல்லிட்டு கூட போயிருந்துக்கலாம், அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஆனா திரும்பவும் அதை வந்து கிளாரிஃபை பண்றது நல்லா இருந்தது. அடுத்து வந்து இதுல வந்து என்னன்னா, இப்ப வந்து கிருஷ்ணரை நம்ம வந்து நிறைய தலை வந்து சத்தியலோகம் அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். ஆனா அதே நம்ம வந்து அவரோட உருவத்தை நம்ம இதா பார்க்கும்போது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம அந்த பக்தி பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நமக்கு உருவ வழிபாடு அதை நீங்க சொன்னது ரொம்ப நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதர் வந்து ஏப்ரல் மேலேயே 7 வாட்டி வந்து போகம் செய்யறாங்க பிரபுஜி. அதுல வந்து கிறிஸ்டின் லேடிஸும் ஒருத்தவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் வந்து எறும்புகளுக்கும் நாய்களுக்கும் கூட பிரசாதம் தந்தார்கள். சிறு குழந்தைங்க வந்து 2 வாட்டி வந்து பிரசாதம் வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் கொடுக்குறாரு. ஈஷா உபநிஷத்துல வந்து மகாத்மாவுக்கு சேவை செய்தால் பிறப்பு இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகத் சேவாம் துவாரம் ஆகுருமத்தே ஸ்தமோதாரம் யோசிதாம் சங்கி சங்கம். இது வந்து ரிஷபதேவ்
5வது கேண்டோவில் பாகவத்தில் சொல்கிறார். ஓகே, ஆசிரியர் வந்து பாயிண்ட் இருக்கான். ஓகே, மலைவாசல் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணர் தான் பகவான், அவரை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நினைவில் இருந்து நாம் எப்போதும் வெளியில் வரக்கூடாதுன்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. ஈஷோபனிஷத்துல வந்து நம்முடைய செயல்களின் பலன்களை பகவானுடைய நோக்கத்துக்கான சேவையில் பயன்படுத்துவது அவசியம், வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதா சொன்னாங்க பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். He likes very well this activity. கரெக்ட். அவன் 2 ஆக்டிவிட்டி படிக்கும். ஒன்று புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், இன்னொரு பிரசாதம். 2 ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம இப்போ தான் ரீசெண்டாக புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அது யாரெல்லாம் பண்ண முடியும். இப்போ வந்து சரோஜா மாதாஜி என்ன பண்ணாங்கன்னா 4 புக்கு வாங்கி தெரிஞ்சவங்க கொடுத்தா அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். வி ஹாவ் மணி பட் வி டோன்ட் ஹவ் டைம். நமக்கு டைம் இல்லை ஆனால் மணி இருக்குது அப்படின்னா மணி வாங்கி ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுவும் தவறு கிடையாது. புக்ஸை வந்து ஒருத்தர் கொடுக்கணும், அவருடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஓகே, அதுவும் ரொம்ப பிடிக்கும். பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே ஈக்குவலான சர்வீஸ் தான். ஓகே, சில மாதாஜி இப்போ குக் பண்ணுறது ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து குக் பண்ணி கொடுக்க என்ன ஆகுனா அது எல்லாம் எவ்வளோ பேர் ரீச் ஆகுதோ அதை சர்வ் பண்ணுறவங்க, அந்த பொருளை வாங்கிட்டு வந்தவங்க, அதை குக் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் வந்து போய் சேரும். ஓகே, நாளைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் வீட்டில் கிளாஸ் இருக்குது. சத்யா மாதாஜி வருவீங்களா நாளைக்கு? ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாரெல்லாம் வீட்டுக்கு வரீங்களா வாங்க, இல்லை ஆன்லைன் அட்டன் பண்ணலாம். கிளாஸ் முடிச்சுக்கலாம். வஞ்சாக்கல் பத்திர பசை கிருபா சந்தை பே வச்ச பரிதானா பவனி பே வைஷ்ணவி பே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.